விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district. சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள விஜிபி பொழுதுபோக்கு பூங்காவை திறக்க தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. டாப்கன் ராட்டினம் 36 பேருடன் பழுதாகி 3 மணி நேரத்திற்கு மேலாக நின்றது. தீயணைப்புத் துறையினர் போராடி அனைவரையும் பத்திரமாக மீட்டனர். இந்த விபத்து தொடர்பாக நீலாங்கரை காவல்துறையினர் டிஜிபி பொது மேலாளரிடம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். விளக்கம் அளித்து ஆவணங்களை சமர்ப்பிக்கும் வரை பூங்காவை மூடவும் அதன் பிறகு திறக்கவும் அறிவுறுத்தியுள்ளனர். சென்னையின் புறநகர் பகுதிகளில் வெள்ளம் உட்புகாமல் இருக்க பக்கிங்காம் கால்வாயை ஒட்டிய பகுதிகளில் அலையாத்தி காடுகளை உருவாக்கும் பணிகள் தொடங்கியுள்ளன. தமிழ்நாடு அரசின் சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை செயலாளர் சுப்ரியா சாஹூ புதிய தலைமுறைக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்தார். கிழக்கு கடற்கரை சாலை களிப்புத்தூர் பகுதியில் 2400 ஏக்கர் பரப்பளவில் மீனின் உடல் போன்ற அமைப்பில் மரங்கள் நடப்பட்டுள்ளதாகவும் சுப்ரியா சாஹூ தெரிவித்தார். கொசஸ்தலை, எண்ணூர் கழிமுகம் ஆகிய பகுதிகளில் அலையாத்தி காடுகள் உருவாக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். வியாசர்பாடியில் நிவாரணப் பொருட்கள் வழங்கச் சென்றபோது ஏற்பட்ட தகராறில் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள தவேக பெண் தொண்டர்களிடம் கட்சித் தலைவர் விஜய் நலம் விசாரித்தார். செல்போன் வாயிலாக பாதிக்கப்பட்டவர்களிடம் பேசிய விஜய் அவர்களுக்கு ஆறுதல் கூறினார். இதனிடையே கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பெண்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். நிவாரணப் பொருட்கள் கொடுக்கச் சென்றபோது காவல்துறையினர் தங்களை தாக்கியதாக தவேக பெண் தொண்டர்கள் குற்றஞ்சாட்டியிருந்தனர். இதற்கு காவல்துறையினர் மறுப்பு தெரிவித்துள்ள நிலையில் இதுகுறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த ஆனந்த், அப்புறம் சும்மாவா மருத்துவமனையில் இருக்கிறார்கள் என பதிலளித்தார். பாதிக்கப்பட்டவர்களின் ஸ்கேன் ரிப்போர்ட் இருப்பதாகவும் அவர் கூறினார். சென்னையில் மின்சார வாகன பயன்பாட்டை அதிகரிக்க மாநகராட்சியின் 9 இடங்களில் சார்ஜிங் நிலையங்கள் அமைக்க மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. முன்னதாக 15 மண்டலங்களிலும் சார்ஜிங் நிலையங்கள் அமைக்க ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. மக்கள் கூடும் இடங்களான வணிக வளாகங்கள், மால்கள், உணவகங்கள், குடியிருப்புகள் ஆகியவற்றில் இடையூறு இல்லாமல் சார்ஜிங் நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளன. அதன்படி பெசநகர் கடற்கரை, டி நகர், மாநகராட்சி மைதானம், மெரினா கடற்கரை, மயிலாப்பூர், நகேஸ்வர ராவ் உள்ளிட்ட இடங்களில் சார்ஜிங் நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளன. சென்னை அடுத்த பழைய பெருங்களத்தூரில் உள்ள கார் பழுதுபார்க்கும் கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் வாடிக்கையாளர்களின் 9 கார்கள் எரிந்து சேதமாகின. ராமச்சந்திரா தெருவில் உள்ள இந்த ஒர்க் ஷாப்பில் தீ பற்றி எரிவதாக அக்கம் பக்கத்தினர் தகவல் தெரிவித்தனர். உடனடியாக தீயணைப்பு வீரர்கள் சென்று போராடி தீயை கட்டுப்படுத்தினர். ஒர்க் ஷாப் மூடப்பட்டிருந்ததால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை என, மின்கசிவு காரணமாகவே தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் ஹெராயின் மற்றும் கஞ்சா விற்பனை செய்ய முயன்றதாக திரிபுரா மாநிலத்தைச் சேர்ந்த 28 வயது இளைஞர் கைது செய்யப்பட்டார். அவரிடமிருந்து 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 24 கிராம் ஹெராயின், 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 10 கிலோ கஞ்சா மற்றும் 50 போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. திரிபுராவிலிருந்து போதைப் பொருட்களை சென்னைக்கு கொண்டு வந்து விற்பனை செய்ய முயன்றதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் விளம்பர பலகைகள் அமைப்பதற்கான உரிமம் பெற்றிட ஆன்லைன் முறையில் விண்ணப்பிக்கும் புதிய டிஜிட்டல் நடைமுறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த முறையின் மூலம் பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் விளம்பர பலகைகள் அமைப்போர் தங்கள் விண்ணப்பங்களை ஆன்லைனில் சமர்ப்பித்து அங்கீகாரம் பெற முடியும். கடந்த 21ஆம் தேதி முதல் அனைத்து விளம்பர பலகைகள் அமைப்பதற்கான அனுமதி விண்ணப்பங்கள் பெருநகர சென்னை மாநகராட்சியின் அதிகாரப்பூர்வ இணையதளம் வழியாக மட்டுமே சமர்ப்பிப்பதற்கான நடைமுறை செயல்படுத்தப்பட்டுள்ளது. மழை நேரத்தில் உயிர் சேதமோ பொருள் சேதமோ நேரிடவில்லை என்ற நிலையை உருவாக்க திட்டமிட்டு களப்பணியாற்றுமாறு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை மாநகராட்சியில் பருவமழையை எதிர்கொள்வதற்கான முன்னேற்பாடுகள் குறித்து தலைமை செயலகத்தில் அவர் ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களைச் சேர்ந்த அதிகாரிகள், மக்கள் பிரதிநிதிகள் இதில் பங்கேற்றனர். கடந்த ஆண்டு பருவமழையின் போதும் தண்ணீர் தேங்கிய பகுதிகளில் கூடுதல் கவனம் கொண்டு பணிகளை மேற்கொள்ளவும், கால்வாய்கள், கழிவுநீர் வடிகால்கள், ஏரி, குளங்களை முறையாக தூர்வாரி முடிக்கவும், சாலை பணிகளை விரைந்து நிறைவு செய்யவும் உதயநிதி ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார்.
சென்னை கொருக்குப்பேட்டை ஆர்கே நகர் காவல் நிலையம் அருகே பிளாஸ்டிக் குடோனில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. நடராஜன் என்பவருக்கு சொந்தமான இந்த பிளாஸ்டிக் குடோனில் தீ பற்றிய நிலையில் வான் கரும்புகையும் தீயும் எழுந்தன. கொருக்குப்பேட்டை, தண்டையார்பேட்டை, திருவெற்றியூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு தீயணைக்கும் பணிகள் நடைபெற்றன. மின்கசிவால் தீ விபத்து ஏற்பட்டதாக முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆவடி அருகே வேகமாக வந்த கண்டெய்னர் லாரி சுங்கச்சாவடி வசூல் மையத்தை இடித்து தள்ளியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுபோதையில் வாகனத்தை இயக்கியதாக ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கண்டெய்னர் உரசி சென்றதில் சுங்கச்சாவடி பூத் உட்பட 4 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்தது. நல்வாய்ப்பாக யாருக்கும் காயம் ஏதும் ஏற்படவில்லை. விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, சிவகாசி. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district.